ரிவானஸ் செவனிடியமன் சாப்டர் 25. எடுத்தோடனே காட்டுறாங்க சண்டைய. அங்க இருக்கிறவங்களாம் நல்லாவே அப்படியே சண்டை போட்டு கரெக்டா பாத்துக்கிறாங்க. ஹீரோவும் அங்க இருக்கிறவங்களுக்கும் ஹெல்ப் பண்றான், அவங்க டீம்ல இருக்கிறவங்களுக்கும். அப்படியே அவனே 4-5 பேரை அப்படியே ஈஸியா போட்டு தள்ளிட்டு போயிட்டேறான். பார்க்க போனா அவங்க டீமே தேவையில்லை. அங்க இருக்கிற அவங்களோட ஆட்கள் எல்லாமே பாக்குறாங்க, யங் மாஸ்டர் எக்ஸ்பெக்ட் லெவல் அளவுக்கு இருக்கிறாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. இங்க இருக்கிற கேங் டூவும் பாக்குறாங்க. கேங் டூவுமே கொஞ்சம் நல்லாவே பாக்குறான். ஆனா கேங் டூ கொஞ்சம் தயக்கத்தோட தான் சண்டை போடுறான். இப்ப ஹீரோ யோசிக்கிறான் மனசுலயே, இந்த மாதிரி அமைதியா சண்டை போடுறா, உன்னோட ஸ்கில்லை வச்சு அவனோட கொல்ல முடியும் அப்படின்றான் மனசுலயே. கேங் டூ ஆனா பயத்துல தான் கிடக்குறான். இருந்தாலும் எப்படியோ அவனை போட்டு தள்ளிடுறான். இப்ப ஹீரோவும் யோசிக்கிறான், இந்த மாதிரி 4 பேர் அவனை சுத்திக்கிறாங்க செத்து, ஒருவேளை அவன் தான் போட்டு தள்ளி பண்ணணும் 4 பேரையும். அங்க இருக்கிற லீடரும் இந்த மாதிரி உங்களோட காயப்பட்ட பொண்ணுலாம் பிளேடு கட் பில்ஸ், அது மறந்து பேரு, அது கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. அடிப்படாதவங்க எல்லாரும் திரும்பவும் கார்டு வேலைக்கு போங்க, காவல் கிள்ளுங்க அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி எல்லாரும் இந்த அடிப்பட்டவங்களாம் தூக்கிட்டு போறாங்க. அந்த இடத்துல ட்ரீட்மெண்ட் எல்லாம் பாக்குறாங்க. கேங் டூ மட்டும் கொஞ்சம் டல்லாவே கிடக்குறான். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம்ல கொலை பண்றதுலாம். ஹீரோவும் இந்த மாதிரி இவனோட ஃபர்ஸ்ட் டைம் தானே இந்த மாதிரி கொல்றதுலாம் அப்படின்றான். ஆமான்னு கேங் டூவும் சொல்றான். இந்த மாதிரி அதுக்கு ஹீரோவும் பின்னாடி பாரு அப்படின்றான். பின்னாடி பார்த்தா நிறைய பேர் இன்ஜூர் ஆகி கிடக்குறாங்க. அவங்களெல்லாம் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அப்படியே எல்லாரையும் கூப்பிட்டு போறாங்க அப்படின்னு. ஹீரோவும் இந்த மாதிரி சொல்றான், நீ அந்த 4 பேரை கொல்லனா அவங்க என்னத்துக்கு நம்மளோட டீம்ல இருந்து 4 பேரை கொண்டிருப்பாங்க அப்படின்றான். கேங் டூவும் இந்த மாதிரி யோசிக்கிறான். அப்பதான் ஹீரோவும் இது உனக்கு ஈஸியா இருக்காதுதான், ஆனா ஜின்னால இருக்கிறவங்க எல்லாரும் இந்த மாதிரிதான் இருக்கணும், அவங்களோட கையில ரத்தம் படிஞ்சுதான் ஆகணும் ஒருத்தரை காப்பாத்துறதுக்காக. ஹீரோவும் சொல்றான், இந்த மாதிரி கத்தி வச்சிருவங்க எல்லாருமே ஜின்னால இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க, ஆனா அவங்க எல்லாரும் அப்படி கிடையாது. ஜின்னால இருக்கிற எல்லாருமே அவங்க எல்லாத்துக்கும் தயாரா தான் இருக்கணும் இந்த மாதிரி விஷயம்லாம் செய்யறதுக்காக. அவங்க எல்லாருமே ரொம்ப கடுமையான டாஸ்க் எல்லாம் முடிச்சு வந்தவங்க தான் அப்படின்றான். கேங் டூ என்னன்னு அப்படின்னு கேக்குறான் ஹீரோவும். ஹீரோவும் கேக்குறான், இந்த மாதிரி ஜின்னால உண்மையான ஒரு ஆளா மாறணுமா அப்படின்னு. அதுக்கு கேங் டூவும் கண்டிப்பா மாறுவேன்றான். அதுக்கு ஹீரோவும் இன்னைக்கு நல்லாவே சண்டை போட்ட, ரொம்ப நன்றி அப்படின்றான். அங்க இருக்கிற கேங் டூவும் கண் கலங்குறான். ஏன்னா அவன் நன்றின்னு சொன்னதே கிடையாது இது வரைக்கும் கேங் டூ கிட்ட. ஹீரோவும் உங்க பக்கத்துல இருக்கவங்களெல்லாம் பாத்துக்கோங்க, நீங்க இப்ப சண்டை போடணும், உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லாரையும் அந்த நேரத்துல யாரெல்லாம் காப்பாற்ற முடியுமோ உங்க காமர்ஸ்க்காக நீங்க காப்பாற்றணும், அதாவது கூட வேலை செய்யறவங்களுக்கு. அதே நேரத்துல உங்களுக்கு ரொம்ப நன்றி, யாருமே நீங்க சாகாம சண்டை போட்டு ஜெயிச்சிருக்கீங்க அப்படின்னு. நான் உங்களை வச்சுக்கிறதுனால ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்றான். அங்க இருக்கிறவங்களும் ஹீரோக்கும் நன்றி சொல்றாங்க. கட் பண்ணி வேலையெல்லாம் முடிச்சிருந்தா காட்டுறாங்க. இந்த மாதிரி இந்தா வச்சுக்கோ 8000 டைல்ஸ் அப்படின்னு கொடுக்குறான் இந்த ஜென்ரல் மேனேஜர் கிட்ட. ஜென்ரல் மேனேஜரும் 8000 டைல்ஸா, உங்ககிட்ட சொன்னது எல்லாமே 2000 டைல்ஸ் தானே, இது என்ன 8000ன்றீங்க அப்படின்னு கேக்குறான். அது ஹீரோவும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி அது என்னன்னா, அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி எங்களை அட்டாக் பண்ண டீம் பேரு பீஸ்ட் ஸ்குவாடுன்னு ஒருத்தங்களாம். அவங்க கவர்மெண்ட்னால தேடுறப்படுற குற்றவாளிகள், அவங்க மேல பெரிய பவுண்டியே இருக்குது. இப்ப அவங்களை கொண்டதுனால இவ்வளவு காசு வந்துக்குது அவங்க மேல இருக்கிற பவுண்டினால அப்படின்றான். இதையும் நல்லா பாத்துக்கோ அப்படின்னு ஹீரோ கொடுக்குறான் அந்த காசை. அது காங்கும் சொல்றான், இந்த மாதிரி இவ்வளோ காசு தரீங்களே என் மேல நம்பிக்கை வச்சு, எந்த ஒரு பயமும் இல்லாம, ஏன் இவ்வளோ என் மேல நம்பிக்கை வச்சுக்கிறீங்க அப்படின்னு கேட்கறான் ஹீரோ. ஹீரோன்ற பாரு காங். இந்த மாதிரி மாஸ்டர் மேல இருக்கிற நம்பிக்கைனால என் மேல நம்பிக்கை வச்சுக்கிறீங்களா அப்படின்னு கேட்கறான். ஹீரோவும் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைமா இருக்கலாம், ஆனா இது அதனால இல்லை அப்படின்றான். அதுக்கு காங்கும் கேட்கறான், அப்ப எதனால என்ன
இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கீங்க என் மேல அப்படின்னு கேக்குறான். ஹீரோ சொல்றான், இது ஏன்னா என்னோட ஃபேட் அப்படின்றான். நான் என்ன யோசிக்கிறேன்னா, என் விதி வந்து என்னோட ஜெனரல் மேனேஜ் வந்து இந்த காசெல்லாம் எடுத்துட்டு ஓடுற அளவுக்கு மோசமா கொடுக்காதுன்னு நான் நம்புறேன். என் விதி மேல நம்பிக்கை இருக்குது அப்படின்றான். ஜெனரல் மேனேஜரும் யோசிச்சுட்டு அப்புறமே வந்து புரிஞ்சுது எங்க மாஸ்டர், நான் இந்த காசெல்லாம் பாத்துக்கிறேன் அப்படின்றான். ஹீரோவும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி ஜெனரல் மேனேஜரும் அடுத்த தடவை நீங்க வந்து ஏமா நம்பிக்கை வச்சிருப்பீங்க எந்த ஃபேட் மேலேயும் இல்லாம அப்படின்னு. ஹீரோவும் நான் அதை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறேன் அப்படின்றான். அப்படியே இந்த எபிசோட் முடியுது.